ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற 17வது தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் திராவிட வெற்றிக் கழகம் வாக்குகளை சேகரித்துக் கொண்டு வருகிறது. அந்த விதத்தில் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தஞ்சை தரணியில் தஞ்சாவூரில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற சன் ராமநாதன் அவர்களுக்கு தற்போது ரயிலடியில் அருகாமையில் இருக்கின்ற தபால் தந்தி அலுவலகத்திற்கு மத்தியில் தாய்மார்கள் புடைசூட தோழர்கள் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நிலையில் புதிய சுடு சின்னத்தில் நாங்கள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் தளபதி அலை வீசிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவருடைய கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் பொற்கால ஆட்சியில் பயன்பெறாதவர்களே இல்லை என்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை அன்போடு வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சற்று பின்னோக்கி பாருங்கள். 2021ஆம் ஆண்டு இதே வாக்குகள் சேகரிக்க வருகின்ற போது எல்லோரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், ஊசி போட்டிருக்க வேண்டும், கொரோனா தடுப்பு ஊசி. 100 பேருக்கு 10 பேருக்கு மேல் கூடியிருக்க கூடாது. இப்படி ஊரடங்கு, கொரோனா தொற்று என்று பல்வேறு சூழலில் முடங்கி கிடந்த தமிழ்நாட்டை மீட்டுருவாக்கம் செய்த கடமையில் அண்ணன் தளபதி அவர்கள் அவரே அந்த பயிற்சியில் ஈடுபட்டு பொருளாதார சமநிலை, வளர்ச்சி திட்டங்கள் என்று பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமைத் தொகை என்று சொன்னபோது அதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்ன கட்சிகள் எல்லாம் இப்பொழுது 2500 தருகிறோம், 5000 ரூபாய் தருகிறோம் என்று ஏலம் விடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நாட்டு மக்கள் நம்ப தயாராகவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பதை போன்று மக்கள் இவருடைய ஆட்சி நல்லாட்சி என்பதை நிரூபித்திருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு எங்களுடைய வாக்கு என்று சொல்லியிருக்கிறார். திமுக அதிமுக இடையிலான இந்த போட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் கூட்டணி பலத்திலும் சரி, பிரச்சார யுத்திலும் சரி, மக்கள் நலனிலும் சரி முதலிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு இந்த நேரத்திற்கெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தி நிச்சயம் வரும் என்பதில் இருவேறு கருத்து இடமில்லை. காரணம், மதவாத சக்திகள் தமிழ்நாட்டை துண்டாட நினைக்கின்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போன்று சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் பெற்று தந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த தமிழ்நாட்டுக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தட்சிண பிரதேசம் என்று பெயர் மாற்றுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலையில் கூட ராமநாதபுரம் சேதுபதி சீமையில் தளபதி அவர்கள் நடைபயணம் வந்து கொண்டிருந்த போது ஊடகத்திடம் கேள்வி கேட்ட போது தன்னுடைய கண்மணிகளுக்கு, தன்னுடைய கலைஞருடைய தொண்டர்களுக்கு அவர் விடுத்த அடைகூவல் மட்டுமல்ல, இந்த கூட்டணியில் இருக்கின்ற அனைவருக்குமான வேண்டுகோளாக நான் பார்க்கின்றேன். இன்னும் 10 நாட்கள் தான் இடையில் இருக்கிறது. இந்த 10 நாட்களில் மக்களோடு மக்களாக இருந்து கண் துஞ்சாமல் கடமையாற்றுங்கள், வெற்றிக்கனியை பறித்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற போது தஞ்சை தரணியை மனதில் வைத்துதான் சொல்லியிருப்பார் என்று நினைக்கின்றேன். நாம் நிலத்தை பண்படுத்தி காத்து நட்டு களைபறித்து உரம் போட்டு அது நன்றாக நெற்கதிர்கள் வளர்ந்து வருகின்ற போது அது அறுவடை செய்து உரியவர்களுக்கு போய் சேர வேண்டும். இடையில் திருடர்கள் வந்து பறித்துக் கொள்ளக்கூடாது என்பதை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை அனைவருமே சிரமேற்கொண்டு அந்த பணியை நிறைவாக செய்வோம். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிதான் நல்லாட்சி என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது. மதவாத சக்திகளுக்கு இந்த மண்ணில் இடமில்லை. காரணம், மதவாத சக்திகள் நாட்டை உண்டாடும், ஜனநாயகத்தை பிளவுபடுத்தும். எனவே திராவிட மாடல் பொற்கால ஆட்சி நிச்சயம் தொடரும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. தஞ்சை தரணியில் பெரியவோல் அமைந்திருக்கின்ற தஞ்சை மாநகரிலிருந்து முத்தமிழ் கலைஞர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதே தஞ்சாவூர் தொகுதியில் சன் ராமநாதனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன்.